ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட பேக்கிங் பிஸ்னஸில் ரொம்பவே சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கிற பனானா கேக் ரெசிபியோட ஒரிஜினல் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு பனானா கேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். மைதா வந்து 140 கிராம் எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம்னா 1 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே கொக்கோ பவுடர் 5 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. டீஸ்பூனில் பார்த்தா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் பனானா கேக் வேண்டாம், ப்ளைன் பனானா கேக் வேணும்னா நீங்கள் கொக்கோ பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கொக்கோ பவுடர் சேர்த்து நீங்கள் பனானா கேக் பண்ணும்போது உங்களுக்கு கேக் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்து நீங்கள் பனானா கேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவுக்கு ரைஸ் ஆகி கிடைக்கும். இது கூடவே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கோங்க. அதாவது 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் 2 சேர்த்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் 45 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒயிட் சுகர் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்டில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெல்ட் பண்ண பட்டர் 40 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வாழைப்பழம். இந்த அளவுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பனானாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்வீட்னஸும் கொடுக்கும். பனானாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 140 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்டில் வந்து நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு லைன் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு பட்டர் ஷீட்டை கொஞ்சம் மேலே கேக்கோட டின்னுக்கு மேலே வர அளவுக்கு நீங்கள் வந்து பட்டர் ஷீட் போட்டு எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடாக இருக்கட்டும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சல்லடை வச்சு 2 to 3 வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், சால்ட் எல்லாமே மாவோட எல்லா பார்ட்டிகல்ஸையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக ரைஸ் ஆகி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு பக்கம் நல்லா ரைஸ் ஆகியும் ஒரு பக்கம் சிங்கான மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவனாக உங்களுக்கு கேக் வேணும்னா இந்த மாதிரி 2 to 3 வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு சலிக்கும் போது நல்லா வந்து பெரிய பவுலாக பார்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணி முடிச்சதுமே அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கராக இருந்ததுன்னா 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுமே உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு நல்ல அகலமான ட்ரையான பவுலில் பனானா சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பனானாவை எந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல டெக்ஸ்சரில் பனானா கேக் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சேர்த்து நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை 1 சேர்த்திக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம விஸ்க் வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா கேக் டென்ஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு முட்டை வந்து இந்த பனானா மிக்சரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திட்டு அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மெல்ட் பண்ணி ஆற வச்சுருக்கிற பட்டர் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் வந்து ஃப்ளேவருக்காக தான். பட்டர் உங்களுக்கு வேண்டான்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக ஆயில் கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் 60 ml கிட்ட சேர்த்திக்கோங்க. நம்ம ஆயில் சேர்த்து பனானா கேக் பண்ணும்போது தான் நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். ஒரு 2 to 3 டேஸ் வச்சு சாப்பிட்டாலும் ஈஸியாக ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்டோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெட்டர் டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா பட்டர் அண்ட் ஆயில் 2மே சேர்த்து நீங்கள் பனானா கேக் பண்ணும்போது தான் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இது கூட நம்ம சலிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரு 3 பேட்ச் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதும் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் வந்து டோட்டலாக 80 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 60 to 80 ml அளவுக்கு எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி செகண்ட் பேட்ச் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா மாவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேக் டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு கிராக் விழுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தேர்ட் பேட்ச் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து கேக் டின்ல ஊற்றிடலாம். ஃபைனலாக பேட்டரோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஓவரால் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டின்ல ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம 548 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேவர் இல்லைன்னா ஸ்டிக் வச்சு சென்டர்லேருந்து நல்லா வந்துட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் வச்சு சென்டரில் வந்து வைப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பனானா கேக்கு எந்த ஒரு கிராக் இல்லாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது 2 to 3 வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஈவனாக பேக் ஆகி கிடைக்கணும், ஸ்லோவாக பேக் ஆகி கரெக்டான ஃபார்மில் கிடைக்கணும் அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸில் 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் பண்ணும்போது 30 மினிட்ஸ்லேருந்தே செக் பண்ணுங்கள். 160 டிகிரி செல்சியஸில் பண்ணுறீங்கன்னா 40 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணுங்கள். ஒரு ஸ்கேவர் வச்சு சென்டரில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக கிடைச்சதுன்னா பர்ஃபெக்டாக கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பேக் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஓவரால் வெயிட் வந்து 486 கிராம் அளவுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து 548 கிராம்லேருந்து மாய்ஸ்டர்லாம் ரிமூவ் ஆகி ஓவரால் வெயிட் வந்துட்டு நம்மளுக்கு 486 கிராம் அளவுக்கு இப்போ கிடச்சிருக்கு. கேக் பேக் ஆனதுமே உடனே டின்லேருந்து வெளியில் எடுக்காமல் நல்லா கூல் டவுன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டான எட்ஜஸோட கட் ஆகி கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து கிடச்சிருக்குன்னு நான் கட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு. அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கேக்குமே பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் பனானா கேக் தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இந்த கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து சூப்பரான கேக் பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி பண்ண பனானா கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி மோர் பேக்கிங் வீடியோஸ்க்கு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்களும் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.